டாக்டர், எங்க அப்பாக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? ஓ, நீங்க தான் அவரோட பொண்ணா? ஆமா. உங்க அப்பாவுக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்லை. அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. லக்கிலி தலையில அடிபட்டதில்ல, அவருக்கு பெருசா எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு சின்ன சர்ஜரி தேவைப்பட்டுச்சு, அதையும் நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டோம். உடம்புல இருந்த இன்டர்னல் ப்ளீடிங்கும் இப்ப கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நீங்க இனிமே கவலைப்பட தேவையில்லை. அவர் ரொம்ப சேஃபா இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸை எனக்கு சொல்லாதீங்கம்மா. இவரை கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வந்த அந்த பையனுக்கு சொல்லுங்க. சித்தப்பா, சித்தப்பா, கிச்சன்ல சித்தியும் சித்ராவும் அந்த இந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க சித்தப்பா. நீங்க வாங்க சித்தப்பா, வாங்க சித்தப்பா. சித்தி கொடுங்க. அக்கா, எப்பக்கா இங்க வருவீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. நான் இங்க ஒரு எமர்ஜென்சில மாட்டிக்கிட்டேன் சித்ரா. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வாங்க சித்தப்பா. இப்போ அக்கா, என்ன சொல்றீங்க? அப்பாக்கு ஆக்சிடென்ட்டா? அச்சோ, இதோ அப்பாக்கு என்னாச்சு? நான் உங்ககிட்ட அந்த ஃபுட் டெலிவரி பண்ண போறேன்னு சொன்னேன்லக்கா, அதுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்புனேன். ஐயோ, போன இடத்துல அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் முன்னாடி தான்க்கா ஆபரேஷன் பண்ணி முடிச்சாங்க. டாக்டர் பார்த்துட்டு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை இந்து, அப்பா நல்லா இருக்காரு. பணத்துக்கு நீ என்ன பண்ண இந்து? ஹாஸ்பிட்டல்ல நிறைய பணம் கேட்டிருப்பாங்கல்ல? இப்போதைக்கு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிருக்குக்கா. அதுவும் கருணா தான் கட்டியிருக்கா. கருணா அங்க வந்தானா? ஆமாக்கா, ஆக்சிடென்ட் ஆனதும் கருணா தான் அப்பாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க ஹாஸ்பிடல் செலவெல்லாம் பார்த்து அவன் தான் அப்பாவுக்கு பிளட் டொனேட் பண்ணிருக்கான். இது தெரியாம நான் வேற அவனை திட்டிட்டேன்க்கா. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. ஓ, எங்களுக்கு தெரியாம இந்த வீட்ல இவ்வளவு திருட்டு வேலை நடக்குது. அக்கா, சொல்ல. ஏய், முதல்ல கையறா. அவ புள்ளதாச்சு புள்ளன்னு உனக்கு தெரியும்லடா. அப்புறம் எது காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிற? கையறா. என்னடா இங்க சத்தம்? அண்ணே, இவளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலுங்க தெரியுமாண்ணே? இவா வா பேசிக்கலாம். அண்ணே, இல்லண்ணே, இவளுங்க சொல்றல, வா. டேய், அறிவிருக்காடா? ஜெயந்தி இந்த வீட்டோட வாரிச பயத்துல சுமந்துட்டு இருக்கா. அவளை போய் கழுத்தை பிடிக்கிற? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்ணுது? அண்ணே, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமாண்ணே? யாருக்கும் தெரியாம அந்த இந்து கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, நமக்கு தெரியாம பின்னாடி நிறைய வேலை நடக்குதுண்ணே. அந்த கருணாவே நம்ம கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் நமக்கு பின்னாடி டபுள் கேம் ஆடுறான். அன்னைக்கு பத்திரம் எடுத்துட்டு வர லேட் ஆனப்போ நம்ம கிட்ட என்னென்ன சொன்னா? ஏதோ அவனுக்கு தெரியாத வயசான ஒரு ஆளு ரோட்ல அடிபட்டு கிடந்தான், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன்னு சொன்னான்ல. ஆனா அவன் உண்மையில கொண்டு போய் சேர்த்தது இந்துவோட அப்பாவை. அண்ணே, அது அந்த இந்து ஜெயந்தி கிட்ட சித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் காதல கேட்டேனே. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவங்கள கூப்பிட்டு கேளுங்கண்ணே. வேணாண்டா, யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். இதை முதல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரியே வெளியே காட்டிக்க வேணாம். அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்களை சும்மா விட்டுலாம் நினைக்கிறீங்களா? சும்மா விட சொல்லடா, இப்போதைக்கு காட்டிக்க வேணான்னு சொல்றேன். மேடம்,
உங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அம்மா இந்து, எங்கம்மா போயிட்ட? இங்க வெளியில தான் பாருங்க. நீ எங்கேயும் போகாதம்மா, என் பக்கத்துலயே இருமா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. சரிப்பா, நான் எங்கேயும் போகல, உங்க பக்கத்திலேயே இருப்பேன். எப்பம்மா நம்ம வீட்டுக்கு போறது? இப்பதான்ப்பா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. டாக்டர் பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாம். ம். நான் அந்த டெம்போ வந்ததை கவனிக்கவே இல்லைம்மா. திடீர்னு அந்த டெம்போ வந்து என்னை இடிச்சுட்டு போயிருச்சுமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. யாரோ என்ன தூக்கிட்டு போற மாதிரி மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுமா. கருணா தான்ப்பா உங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள தான் என்ன தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணாரா? ஆமாப்பா. சித்தப்பா, கர்ணோட போன் சார்ஜ்ல போட்டிருந்தா. சூப்பர், எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர். இதை வச்சு எதனா பண்ண முடியுமா பாருங்க சித்தப்பா. அம்மாடி, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா. நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறியம்மா? சரிப்பா. சித்தப்பா, இந்து தான் கால் பண்றா. நீங்க அட்டெண்ட் பண்ணி அவளை நல்லா திட்டி விட்டுருங்க சித்தப்பா. வேணாம். இரு. இப்ப வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் சொல்ற மாதிரி மெசேஜ் டைப் பண்ணி அந்த இந்துக்கு அனுப்பிவிடு. சரிங்க சித்தப்பா. என்ன டைப் பண்ணணும்? ஓபன் பண்ணு. உங்க அப்பா அடிபட்டு கீழே கிடந்தப்போ மனிதாபிமானத்தில் தான் போனா போதும் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டேன். அதை டைப் பண்ண. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ திரும்ப என் கூட சேர்ந்துடலான்னு நினைச்சு இப்படி போன் பண்றியே. உனக்கு வெப்பம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி டைப் பண்ண. சித்தப்பா, சூப்பர் சித்தப்பா. சரி, இந்த மெசேஜ நீ அனுப்புனதுக்கான அடையாளமும் அவ போன் பண்ணதுக்கான அடையாளமும் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு.